இல்லை, அந்த கட்டணங்கிறது அது வந்து ரொட்டீனாக இருக்கும். அதில் வந்து நம்ம இருக்காது. வரிங்கிறதெல்லாம் இருந்தால் தான் அவங்க நாளைக்கு வந்து பேங்க்குக்கு போகும்போது கூட, இப்போ நீங்கள் பல பேர் வந்து எங்களுக்கு வரி போடுங்கன்னு வந்து நிற்கிறாங்க. அதனால் இந்த வரிங்கிறது அவங்களுக்கு அது ஒரு அத்தாச்சு. அவங்க கட்டணம் நம்மளுக்கு தான் அப்படிங்கிறதுக்கு உண்டான அத்தாச்சு. அதெல்லாம் வந்து ரொட்டீனாக நடக்கும். ஏற்கனவே பஞ்சாயத்து போர்டு மாதிரி அமைப்புகள்லாம் ரொம்ப லாஸ்ட் இருக்குது. அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் வரி இந்த ஹவுசிங் போர்டு அப்ரூவல் தான். அதை எப்படி சார் டேலி பண்ணுறது? எவ்வளோ இழப்பு இருக்கும்? இல்லை, அதெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து ஜனங்களுக்கு இது நடக்கணும்னு போட்டிருக்கோம். அதை பற்றி பின்னாடி நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஏற்கனவே நீங்கள் கட்டின வீடுகள் வந்து வாடகை ஒவ்வொரு முறையுமே நீங்கள் செய்தியாளர் சந்திப்பு சொல்லிட்டு தான் இருந்தீங்க, வாடகை விட போகிறோன்ட்டு. ஆனால் இன்னும் அது விட்ட மாதிரி இல்லை. எனக்கு கிட்டத்தட்ட அதே வருட கணக்கெலாம் வந்துடுது. இப்போ நிறைய இடங்களில் வந்து அது மெயின்டெனன்ஸ் பண்ணாமே வீணாக தான் போயிட்டு இருக்குது. இப்போ தான் நடக்கும் அது. இல்லை, இப்போ கேகே நகரில் வாடகை விட்டுருக்கோம். 110 வீடா 103 வீடா என்னவோ 103 வீடு வந்து வாடகைக்கு விடுறதுக்கு சொல்லி அதில் வந்து ஒரு 50 வீட்டுக்கு மேலே வாடகைக்கு போயாச்சு. மற்றதெல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்ளிகேஷன் வந்து இருக்குது. அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைப்படி வந்து அவங்களுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி மற்ற இடத்துலையும் பண்ணுறோம். இப்போ வந்து அதை விற்கிறதுக்கு ஒரு தனி ஏஜென்சி ஏற்பாடு பண்ணி அதை கொஞ்சம் வேகப்படுத்தலாமா, அது முடியலங்கிறப்போ மறுபடியும் அதை முழுசாக எல்லாமே வாடகை கொடுக்கலாம். அதே மாதிரி பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்களுக்கு வந்து இந்த வீடு ஒதுக்கீடு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாம் அது வீணாக போகிற அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணால் குறைந்தளவுக்காக வாடகையாக விடலாம்ல அந்த பத்திரிகையாளர்களுக்கு. இல்லை, பத்திரிகையாளர்களுக்கு வீட்டு வசதி வாரியம் பத்திரிகையாளர் என்று நேரடியாக கொடுக்க முடியாது. அந்த துறையினுடைய சார்பாக எங்களுக்கு அப்ளிகேஷன் வரணும். அதனால் அந்த துறையில் கொடுத்து அங்கேருந்து வந்துருச்சுனாக்க நாங்கள் வந்து கொடுத்துட்டு போயிடுவோம். இப்போ வந்து பத்திரிகையாளர்களுக்குன்னு ஒரு கோட்டா ஒதுக்கி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் வீடுகள் இப்பொழுது காலியாக கூட இருக்குது. அவங்க வந்து அந்த துறையினுடைய சார்பாக எங்களுக்கு வந்துருச்சுனாக்க, ரெக்கமெண்டேஷன் வந்துருச்சுன்னா அது கொடுத்துருவோம். சார் அந்த இது வேணா அப்போ இந்த டைம் கேட்டால் தான் இப்போ எப்போவே அந்த மது விலக்கை பொறுத்தவரைக்கும் அப்புறம் வீட்டு தப்பு பேசிட்டு இருக்காங்கல்ல, இந்த அந்த பிளாஸ்டிக் அது போட்டு அந்த பாட்டில் ரிட்டர்ன் வாங்க. இல்லை, நான் அதை அப்புறம் பேசுகிறேன். தனியாக போட்டு பேசுகிறேன்.